வரணும் பேக்கரிக்கு. ஏஞ்சல் பாருங்க, ஏஞ்சல் சாக்லேட் கொடுக்கும்போது சாக்லேட் கேட்டு நம்மகிட்டே ஆயிடுவது. ஏஞ்சல் ஏமா சரி இங்க என்ன போட்டோ ஷூட் எடுக்க வந்தீங்க? கீர்த்தனா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, பாக்குறவங்க எல்லாம் சோ பிரிட்டி. ஏஞ்சல் சிரிக்கிறாரு. வாங்க போலாம், டே சுத்தி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாண்டிச்சேரி வந்து போறோம். கிறிஸ்மஸ்லாம் எப்படி செலிப்ரேட் பாண்டிச்சேரி அவுட்டிங் தான் போறோம். என்னன்னா இன்னைக்கு நைட் வந்து கிறிஸ்மஸ் நைட் வியூ எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு நைட் அவுட்டிங் தான் போறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து ரெடி ஆகி நிக்கிறாரு. எப்படி இருக்காருன்னு பாருங்க கொஞ்சம். கிறிஸ்மஸ் அவுட்டிங் நம்ம இப்போ பாண்டிச்சேரி போய் செலிப்ரேட் பண்ண போறோம். எப்படி இருக்கு, என்னென்ன புதுசா பண்ணிருக்காங்க பாண்டிச்சேரியிலன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்க போறோம். ஸோ கீர்த்தனா வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ்லாம் முன்னாடி நாள் தானே ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து கீர்த்தனா வந்து போட்டிருக்காரு. அது என்ன ட்ரெஸ்ன்னு பார்க்கலாமா? ஸோ கீர்த்தனாவோட அவுட்ஃபிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க கீர்த்தனாவோட அவுட்ஃபிட்டு. நான் ஆமாம், இப்போ நம்ம எங்கே போகிறோம் கீர்த்தனா? பாண்டிக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? செலிப்ரேட் பண்ண போகிறோமா? பீச்சுக்கு போகலாமா? ஓகே, பீச்சுக்கு போயிட்டு ஜாலியாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு பாண்டி ஃபுல்லாக ஊரை சுற்றிட்டு வரலாமா? போகலாம் வாங்க. கீர்த்தனாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலில் உனக்கு என்ன பண்ணாங்க? நீ ஸ்கூலில் உனக்கு என்ன நம்ம பண்ணாங்க கிஃப்ட்டு கொடுத்தாங்க. யார் கிஃப்ட்டு கொடுத்தது உனக்கு? இது அது ஓகே. சாண்டா என்ன உனக்கு கொடுத்தாரு? சாண்டா கிறிஸ்மஸ் தாத்தா என்ன கொடுத்தாரு உனக்கு? பாருங்க எல்லாமே கிளம்பி நிற்கிறாங்க. அப்படியே சரி உள்ள வந்துட்டோம். பாருங்க போற வழிலாம் எவ்வளவு அழகா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதோட வந்து கிறிஸ்மஸ் வந்து நியூ இயர் வரையும் பாண்டிச்சேரி வந்து ரொம்ப லைட்டிங்லாம் அதிகமா அப்படியே வைரம் போல மின்னும். நேரு ஸ்ட்ரீட் வந்து என்ட்ரன்ஸ் ஆகிறோம். நார்மலாவே லைட்டிங்கா இருக்கும். நியூ இயர் கிறிஸ்மஸ்லாம் வேற லெவல்ல இது சூப்பரா இருக்கும். சர்ச் தான் அங்க தான் ரோட் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்க சர்ச் இருக்கு, உள்ள போக முடியாதா? அது ஒரு ஃபேமஸான சர்ச் வந்தா கண்ணாடி மூடு அப்பதான் வந்து நம்ம சவுண்ட் வெளியே கேட்காது. இது ஒரு ஃபேமஸான சர்ச். இந்த சைடு போக முடியாது, சுத்தி இன்னும் டிராஃபிக்கா இருக்குது பாருங்க. கிறிஸ்மஸ்னால பாண்டிச்சேரி வந்து சரியான டிராஃபிக் தான். ஆமா, கிறிஸ்மஸ் இதோட இன்னையில இருந்து ஒரு நியூ இயர் வரையும் டிராஃபிக் தான். பொங்கல் வரைக்குமே இருக்கும். பொங்கல் வரையும் ஓரளவுக்கு அப்படியே இருந்துனே தான் இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல ஃபுல்லா. நார்மலா நம்ம சனி ஞாயிறு வந்தாலே செம கூட்டமா இருக்கும். செம டிராஃபிக் தான் இருக்குமே. ஆமா, இப்போலாம் அங்க பொங்கல் வரைக்குமே, பொங்கல் முடிகிற வரையும் பாண்டிச்சேரி இது மாதிரி தான் இருக்கும். ஆமா, நல்ல டிராஃபிக் தான் இருக்குமே. அதனால வரவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. ஃபுல்லா லைட்டிங் தான். கலரா இருக்கு பாண்டிச்சேரி. முதல்ல டெய்லியும் வருவோம் நாங்க பாண்டிச்சேரிக்கெல்லாம். வராத நாளே கிடையாது, இப்பெல்லாம் வரதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜி ரோட் சர்ச்சு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு பாண்டியில். இங்கே யார் வந்தாலும் இங்கே வந்துடுவாங்க கரெக்டாக. பாருங்க அதை அங்கே அதெல்லாம் சவுண்டு கொடுத்துன்னு போடாது. சொங்காமே அதுதான் பாண்டிச்சேரி சர்ச். அதுதான் செம ஃபேமஸான சர்ச்சு. இதுவா? ஆமாம், அது பேர் கிறிஸ்மஸ் தாத்தாவெல்லாம் காணோம். நைட்டு வருவாங்க. என் பொண்ணு கிறிஸ்மஸ் தாத்தா தான் கேட்டுங்க இருந்தது. அவங்க வந்து நைட்டு வருவாங்க. 2 பேரும் தூங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். காமி 2 பேரும் தூங்கிட்டாங்க. ஏஞ்சல் தூங்குதுங்க. ஏஞ்சல் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க. ரித்திக் வந்து சாண்டா மாதிரி போட்டு வச்சுக்கிறோம்.
அழுகுறான், எல்லாம் தூங்குதுங்க. அங்கேருந்து வரதுக்குள்ளே தூங்கிட்டாங்க, எல்லாம் அழுகுறாங்க. ஸோ நம்ம வந்து பாண்டிச்சேரி ராக் பீச் காந்தி சிலை கிட்ட வந்துட்டோம். ஆமாம் ஆமாம், அதனால சரி வாங்க போயிட்டு நம்ம போகலாம். ஏஞ்சல் தூங்குறாரு தான், கிளப்பிடுறேன் இப்போ தான் நான். இங்கே பாருங்க, ஏஞ்சலை தூக்கின்னு போகிறாங்க. ஏஞ்சல் தூங்கி ஏன்ட்டிங்களா? தூங்குறாரு இல்லை மூச்சினார் ஏஞ்சல். ஆமாம் ஆமாம், வந்து இப்போ நேராக போகலாம் வாங்க. போகலாம். போயிட்டு 2 பேரும் ஜாலியாக நம்ம பீச்சில் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு விளையாடி கிடக்குங்க எங்கண்ணா. ஆமாம், அதுதான் கூப்பிட்டு வந்தோம். நாங்கள் போகலாமா? போகலாம். பீச்சில் வந்து காற்று வாங்கலாம்னு உட்காந்துக்கிறோம். அவங்க எல்லாரும் இப்போ வந்து செம தூக்கத்தில் இருக்கிறாங்க. வீட்டில் வந்து வெளியே போகலான்னு கேட்குறாங்க. வெளியே வந்தால் தூங்கிடுறாங்க. அழகாக தூங்கி வராங்க. வெளியே வந்தாலே தூங்குற வேலை தான். ஆனால் வீட்டில் இருந்துக்கும்போது பரவாயில்ல. அப்போ நம்ம அங்கே போகலாம், அப்போ நம்ம இங்கே போகலாம். இவர் தான் சொல்லுவார், கீர்த்தனா தான் சொல்லுவார். என்னம்மா சொல்லுவேன் கீர்த்தனா, என்ன சொல்லுவா? வெளில போகலாம் தானே சொல்லுவேன் எப்பயுமே. அப்புறம் ஏன் வெளில வந்து தூங்குறா? சொல்லு ஏன் தூங்குறா? ஏஞ்சல் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவர் பேர் ரித்திக்கு சாண்டா. சாண்டா என்ன பண்ணுறீங்க? சாண்டா ஜில்லுன்னு காத்தடிக்கும். சாண்டா இப்போதான் பீச் அதிகமாக பார்க்குறாரு. இன்னும் பார்க்கல அவர் அதிகமாக பீச்செல்லாம். இல்லை வந்தா அவனை பீச் இது வரையும் பார்த்தே இல்லை அதிகமாக. மூச்சுன்னு இருக்கும்போது தூங்கும் போது தான் வருவானே. அங்கே பாரு, அப்பா பாரு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், கீர்த்தனாக்கு வந்து நம்ம அந்த ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டு வந்தோம் இல்லைங்களா, பட்டர்ஃப்ளை போடுறாங்க. இவ்வளோ நாளாக போடல, தூங்கி வந்தார் காரில். பட்டர்ஃப்ளை போட்டு அப்படியே சும்மா நடந்து வருவார் கீர்த்தனா. பீச்சில் ஒரு வாக் மாதிரி போயிட்டு அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு போக. என்னப்பா இவர் ஒருத்தர் இவர். ஏய் கீர்த்தனா பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏஞ்சல் சிரிக்கிறாரு. வாங்க போகலாம், அப்படியே சுற்றி பார்க்கலாம். கீர்த்தனா வந்து அவங்க அப்பா ஃபோட்டோ எடுக்கிறாரு. இங்கே என்ன ஃபோட்டோ ஷூட்டை எடுக்க வந்தீங்க? கீர்த்தனா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறவங்கலாம் ஸோ ப்ரிட்டி க்யூட்லாம் சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் இருக்குது, அழகாக இருக்குதுன்னு சொன்னோன்னே. சிரிங்க, நல்லா சிரிங்க. அது தூக்கம். மூஞ்ச பாருங்களா, அவருக்கு சிரிப்பும் அழுகையும் சேர்ந்து இருக்குது போல. அவங்க அப்பா பொண்ணை வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாரு. பட்டுமா இங்க பாரு, டான்ஸ் ஆடு, ஜிங்கிள் பெல் டான்ஸ் ஆடு. ஸ்கூல்ல என்ன டான்ஸ் ஆனா? நம்ம வெளியே வந்தாச்சு, முடிச்சாச்சு பீச்சில், ராக் பீச்சு. ஸோ சரி நம்ம இப்போ போயிட்டு பேக்கரி அந்த மாதிரி போயிட்டு சாப்பிட்டுட்டு ஆமா. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வெளில வந்தாலே நம்ம வந்து சாப்பிட்ணும், ஏதாச்சும் சாப்பிட்ணும். சாப்பிட்டு எதாவது வெளியே வரியா? சரி அப்போ போயிட்டு அந்த வேலையை பார்த்துடலாமா? அதே தான் வேலை ஆகுது. நம்ம கிளம்பிட வேண்டியதான் இங்கேருந்து. உடனே சட்டு புட்டுன்னு மூட்டை முடிச்ச கட்டுன்னு கிளம்புங்க மறுபடியும் வீட்டுக்கு. எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி கீர்த்தனை அழகாக எடுத்து வந்தாங்க. இப்போ ஏஞ்சல் அழுகுதுமா. ஐயோ ஏமா அழுகுது? ஏஞ்சல் அழக்கூடாது. என்ன வேணும்? சாக்கி வேணுமா? சரி வாங்கலாம். அதுக்கு தானே உன்னை இப்போ கூட்டு போகிறேன் நான் பேக்கரிக்கு. ஏஞ்சல் பாருங்க, ஏஞ்சல் சாக்லேட் கொடுக்கும்போது சாக்லேட் கேட்டு நம்மகிட்டே அழுகுது. ஏஞ்சல் ஏமா? சரி வாங்க போயிட்டு வாங்கலாம் சாக்லேட். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வா மந்த போகலாமா? யாரு? என்ன ரித்திக்கு? யார் அது? யார் இந்த ரித்திக்கு? சாண்டா பாருங்க, இப்போ அப்பாவா. ரித்திக்கு நீ சொல்லு, ஹாய் சொல்லு. ரித்திக்கு ஹாய் சொல்லுங்க. சரி பாய் சொல்லு, உனக்கு தான் தெரியும் சொல்லு. நான் வந்தா சோகமாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? வந்துட்டா ஏன் தெரியுமா இப்போ சோகமாக இருக்கா? நம்ம அங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, கிராண்ட் பேக்கரி கூப்பிட்டு போகிறேன்னு. அந்த கிராண்ட் பேக்கரிக்கு தான் இப்போ வந்தோம். அந்த சோகத்தை நீயே சொல்லு. இங்கே பாருங்க, கரெக்டாக கிராண்ட் பேக்கரி கரெக்டாக பூட்டிட்டு இப்போ தான் சாவி எடுத்துன்னு போகிறாங்களே. வந்துட்டு என்ன சொல்லிச்சு, எந்த நேரத்தில் தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே ஆமாம் தூங்குதுங்க. பாண்டிச்சேரி வந்து
நம்ம ஆனால் இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்கேன். அதனால தான் பாப்பா ஏஞ்சல் ட்ரெஸ்லாம் போட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம், அப்படின்னு வந்தோம். சூப்பராக இருக்கும். நைட்டு லேட்டாக, ஆனால் நம்ம நைட்டு லேட்டாக தான் போகலான்னு வந்தோமே. செலிப்ரேஷன் இப்போ இல்லவே இல்லை, எதுவுமே இப்போ நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்மஸ் வந்து நைட்டு தானே இதுவாகுது, நைட்டுக்கு மேலே இருக்குமான்னு தெரியல. ஆனால் அவ்வளோ நேரம் இதெல்லாம் தாங்க அங்கே பாருங்க, அதுக்குள்ளே தூங்குறோம். நமக்கு என்ன எது இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, நமக்கு தேவையானது வேணும், அது இல்லைன்னா அவ்வளோதான். அது இல்லைன்னு ஒன்று வந்துட்டாடு சோகம் வாடியே போச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு வேறு ஏதாச்சும் வந்துட்டாக்க எதனா வாங்கி தருவோம். ஆனால் நம்ம வேறு எங்கன்னா பார்க்கலாம் போயிட்டு பேக்கரி என்ன இருக்கான்னு. அது வந்து இருக்காது இப்போது, அதில் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இப்போ அது இருக்காது, கம்மியான காசுல டேஸ்ட் அதிகமாக. ஆமாம், ஆனால் வந்து இப்போ அங்கே இல்லை. வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து போகலாம். கிறிஸ்மஸ் மாதிரியே இன்றைக்கி பாண்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஏன்னா எப்போதுமே கூட்டமாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே பாருங்க 10 மணி ஆனதுக்கே காலி ஆயிடுச்சு ரோடு. ஒருவேளை நைட்டுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியலையே. சனி ஞாயிறுக்கு வந்தாலே நம்ம 12 மணி வரையும் அப்படியே ஓடிட்டு தான் இருக்கும். சரி ஓகே, வீட்டுக்கு போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இங்கே பாருங்க, கடைசியில் பார்த்தாலும் சுற்றி சுற்றி வீட்டுக்கே வந்து சாப்பிட வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம அவர் வந்து மதியானம் சாப்பிடல, அவர் பங்கு எடுத்து வச்சேன், அவருக்கே போட்டேன் நைட்டு. ஆக்சுவலாக வெளில சாயங்காலம் நைட்டு போனதே வந்து வெளில போய் சாப்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போனோம். ஆனா வந்து நம்ம பிளான் எதுவும் நடக்கல. எல்லாருக்கும் ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டு கிளம்பி போன ஏதாச்சும் வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்கன்னு விளையாடுங்கன்னு நினைச்சோம். அதுங்களும் எதுவும் விளையாடல, தூங்கிட்டுங்க. பேக்கரி போலாம், பேக்கரியும் மூடிட்டாங்க. பிடிச்ச பேக்கரி போலாம் சொல்லிட்டு அங்க போனா அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி பேக்கரி தான் இல்லையே, ஹோட்டலுக்கு போகலான்னு ஹோட்டலும் மூட்டாங்க, அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து டே நமக்கு தான் இப்படிதான் நம்ம போச்சு. கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க, சரி பாப்பாலாம் கொண்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா 12 மணிக்கு மேல தான் பண்ணுவாங்க போல. ஆமா, நாளைக்கு நைட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நாளைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு நைட்லாம் இல்ல, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மேல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதனால வந்து நம்ம வந்து வேற வழி இல்லாம ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து சாப்பாடு சூப்பரான ஒரு தடபுடான ஒரு சாம்பார், இது வந்து பாவக்காய் பொரியல், வாழைத்தண்டு, இது வாழைத்தண்டு பொரியல், மூணுமே வச்சு சூப்பரா சாப்பிட போறோம். அது போக டீ காஃபி சாப்பிட்றோம். இந்த நாள் எங்களுக்கு வந்து ஈவினிங் இந்த மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு நினைச்சு போனது எதுவுமே ஒண்ணு கூடமே நடக்கல. ஒண்ணு நடக்கலனாலும் ஒண்ணு நடக்கணும், எதுவுமே நடக்கல. போய் சுத்திட்டு வீட்டுக்கு வந்தா சாப்பிடுறேன், போரிங்கா போயிட்டு எனக்கு ரொம்ப போரு. கிராண்ட் பேக்கர்னா கிறிஸ்மஸ்னா ஃபுல்லாவே திறந்துருக்கும். பேக்கரினாலே கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் திறந்துருக்குமே, கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர் இருக்கும். ஆனா ஆச்சரியமா இது எப்படி மூடிட்டு போனாங்க. கேக் வெட்டுவாங்களே எல்லாருமே, இந்த டைம் என்னன்னு தெரியலையா. கடை பாண்டிச்சேரியே கடை மூடிதான் இருந்தது, லைட்டிங் இருந்தது எல்லா கடையிலயும். இன்னைக்கு நமக்கு இப்படிதான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இது மாதிரி வெளியே போய் நினைச்சது நடக்காம அத கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிடுங்க. பாய். போயிட்டு தூங்கலாம். குட் நைட். பை பை ஃப்ரெண்ட்ஸ். பாய்.